இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன். நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கற அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் இல்ல? எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்காரா பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழருடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறோம்? இதுவா இன்றைக்கு யாருடைய நாள்? இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள்? தென்னாட்டு ஜான்சி ராண்டி அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் சொல்கிறேன், என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடினா என்ன, ஓடா போட்டான? அவர் வந்து கதவை திறந்து காலைல 11 மணிக்கு தரிசனம் தருவானா? அவன் நைட்டு விடிய கூத்தடிச்சுட்டு கொம்மால் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா? அவர் வெளியில வந்து போயஸ் காரன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா? ஐயோ தலைவா உன்னை பாக்கணும்னு. ஏன்டா அவனுக்கு சோறு போட போறான்? அவனால அவனுக்கு உழவு வைக்க போகுது? அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான்? அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான்? அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான்? அவனுக்கு கலையறிவியல் கல்லூரி கொண்டு வந்தான்? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான்? ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான். அவனுக்காக NRC NPRC சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல் முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒருவன் தாண்டா இந்த நாட்டில் CA NRC NPRக்காக 40 வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன். நீங்க பாலாபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல, நீங்கள் கட்டவுட் வைக்கிற இவன் இல்ல. ஒரு வயசு பொண்ணை இட்டும் போய் அப்புறம் இன்னொன்னு, இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம். முத்துலட்சுமி அக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கு. உங்ககிட்ட விளக்கு மாறும் தொடப்பு இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க. ஆளை பார்த்து நேரம் காலம் வரும்போது சொல்றேன், பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு செருப்பாலே அறையணும். நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா? நான் ரெடி. பாட்டுக்கு பாட்டு, கண்ட கரசமாலம், சீரியலு, பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு. கொஞ்சம் வளரட்டும். இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க. திரும்பட்டும் வச்சுக்கிறேன் கச்சேரி. கண்ட கருமாந்தம், இவன் பொண்டாட்டி அவன் கிட்ட முட்டான், அவன் பொண்டாட்டி இவன் கிட்ட முட்டான், அண்ணன் பொண்டாட்டி இவன் கூட்டு முட்டான். இதாண்டா உங்களுக்கு சீரியல்? இந்த இளவு, இந்த 8ஆம் தூக்கம் எங்கேயாச்சும் இன்னைக்கு உட்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பு இல்லாம கலப்படம் இல்லாம பேசப்படுதா? என்னைக்காச்சும் ஒரு பிறந்த நாள்ல பெத்து வளர்த்து ஆளாக்கி கொத்தனாரு சித்தாளு வேலை செஞ்சு உடல் உழைப்பு செய்து ரோட்ல வித்து பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய காலில் விழுந்து ஒரு நாளாவது, ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க. என் தாயை என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கிருப்பியா? தாய் தந்தை ஆசீர்வாதம் வாங்கிருப்பியா? உனக்கு என்ன இந்த சினிமாக்கார கூத்தாடிகள் எதுக்கு கட்ட விட்டு, எதுக்கு பாலாபிஷேகம்? என்ன அவன் பிடிங்கிட்டான் உனக்கு? என்ன அவன் கீச்சு கட்டையை நட்டுட்டா? இன்னைக்கு எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது லஞ்ச லாவணியம் குடும்ப அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம். இந்த நாட்டில் 2 திமுக அதிமுக போட்டி கொண்டு இந்த நாட்டிலே பல்வேறு லஞ்ச லாவணி நடவடிக்கையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், விசாரணை ஆணையங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சினிமாக்காரர்களை ஒப்பிடுகின்ற போது இந்த நாட்டில் இங்க இருக்கிற இந்த சாலை, இந்த மேம்பாலங்கள், இந்த மெடிக்கல் கல்லூரி, இந்த அரசு கல்லூரி, இந்த இன்ஜினியரிங் கல்லூரி, இந்த அரசுடைய திட்டங்கள் இத்தனையும் கொண்டு வந்தது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கங்களின் பங்கு இருக்கா இல்லையா? இவன் செய்யற இந்த அநியாய அக்கிரமத்தை தட்டி கேட்கணும். இவன் செய்யற ஈசிஆர்ல கூத்தடிக்கிறான். எல்லாம் இன்னைக்கு புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்க. பள்ளப்பட்டி மக்களே, என்ன கலாச்சாரம் தெரியுமா? இவனுங்க எல்லாம் கும்பலா பணக்கார பசங்க ஈஸியாருக்கு போறானுங்களா? எல்லாரும் கார் செயின ஒரு பெரிய கூடையில போட்டு குளுக்குறானுங்களா? யாரு காரு யாரு சாவி கிடைக்குதோ அவன் பொண்டாட்டி கூட போகலாமா? வரண்டா ஒரு நாளைக்கு தமிழர் படையோட வரண்டா, வரேன் ஈஸியாருக்கு வரேன், உள்ள நுழையிறேன், உங்க பங்களாவை கைப்பற்ற செருப்பாலே அடிக்க வைக்கிறாங்க. மகளிரை கூட்டு வந்தவங்களை செருப்பாலே அடிக்க வைக்கிறேன். இது கலாச்சாரமாடா? இது என் தமிழுடைய கலாச்சாரமாடா? குட்டாட்டம். சட்டமன்றத்தில் துணிஞ்சு கேட்டேன் கலைஞர் அவர்களே,
நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன். அதுல மாநாட மைநாட என்ற நிகழ்ச்சி நடத்துறீங்க. ஒரு முறைக்கு பல முறை பார்த்தேன், திரும்ப திரும்ப பார்த்தேன். அதுல எங்கேயும் ஒரு மானிங்கான ஒரு மயிலிங்கான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். என் சகோதரி இருக்காங்க, நான் சொல்லக்கூடாது. நமிதா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அரையும் குறையுமா. கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார். உடனே அவருக்கு தான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல. உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துரைமுருகனை பார்த்தாரு. என் பங்காளி வீரபாண்டி சிங்கம் இல்லையா, அது ஒன்னும் சொல்லல, அது அமைதியா இருந்துச்சு. உடனே துரைமுருகன் இருக்கிறாருல, எப்ப பார்த்தாலும் ஜோக்கடிப்பார் சட்டமன்றத்துல. உடனே எழுந்து, வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? சொல்லுங்க. என்னங்க? தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் 1 கலைஞர் டிவில எந்த நிகழ்ச்சி தெரியுமா? மாநாட மயிலாட தான். எனக்கு கோவம் வந்து போச்சு. பெண்கள் கூட கோச்சிக்காதீங்க. துரைமுருகனை பார்த்து சொன்னேன், மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்களே, நான் ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன். நாட்டுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை சீரழித்து சின்னாப்பின்னமாக்கிற அந்த நிகழ்ச்சியில் மானும் ஆடவில்லை, மயிலும் ஆடவில்லை, நமிதாவின் மார்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன். தலை குனிஞ்சிட்டாரு துரைமுருகன். வரலாறு சட்டமன்ற பதிவில் இருக்கு. வேல்முருகன் பயப்படல. கூட்டணியில இருந்த போதும் பயப்பட மாட்டான், எதிரில இருந்தாலும் பயப்பட மாட்டான். சும்மா பேஸ்புக் இருக்கு, ஆளுக்கு ஒரு யூடியூப் இருக்குன்னா உட்காந்துக்கிட்டு என்ன பேசுவீங்களா? ஓட்டரிசலுக்கு வந்தா பழைய எங்கள் போர்க்குணமும் எங்கள் தியாக வாழ்வும் தியாக வாழ்க்கையும் மறந்து போகுமா? முந்திரி காட்டுல தலைகழ கட்டு கிடப்பீங்க, ஞாபகம் வச்சுங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு வெள்ளையும் தலையுமா அரசியல்வாதியா திகழ்றதுக்காக இங்க இருக்கிற இந்த நெருப்பு, இங்க இருக்கிற இந்த வீரம் ஒரு காலத்திலும் மழுங்காது. நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள், தமிழரசனின் தம்பிகள். அதனால் சொல்லுகிறோம், காவல்துறை அதிகாரியே எங்க நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கிறோம். புத்தூர் காவல் நிலையத்தில் எங்கள் பெண்ணை கை வைத்தவன் கையும் இல்லை உயிரும் இல்லை. புத்தாண்டு குப்பத்தில் வசந்தாவை கற்பழித்த காவல்துறை அதிகாரி உயிரா இல்லை. குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் என் உறவினர் செல்வத்தையும் விருப்பலிங்கத்தையும் சட்டத்திற்கு புறம்பாக என்கவுண்டர் செய்தவன் தில்லை கோவிந்தன், சுட்டவன் உயிரோடு இல்லை. காவல்துறை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. எல்லா வழக்குகளையும் சந்தித்துத்தான் பள்ளப்பட்டியில் வேல்முருகன் நின்று கொண்டிருக்கிறான். நான் சொகுசு அரசியல்வாதி இல்ல. எத்தனை கொம்பன் வந்தாலும் எதிர்த்து நிப்பேன். அதுக்கு ஒரே சாட்சி, இன்னைக்கு தைலாபுரம் தோட்டம் படுற பாடு உங்களுக்கு தெரியும். வேல்முருகன் கொசு நாங்க தட்டணம் ஊந்துச்சு. இன்றைக்கு வேல்முருகன் எழுந்து நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எழுந்து நின்று கொண்டிருக்கிறான். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எங்க பள்ளப்பட்டியிலேயோ, எங்க வீரபாண்டியிலேயோ, எங்க ஓமலூர்லயோ இன்னைக்கு நான் கூட்டம் பேசணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நான் சார்ந்திருக்கிற அந்த படையாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த வன்னியர் சாதியை சேர்ந்த ஒரு 200 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பள்ளப்பட்டியில குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் என் பேச்ச கேக்குறீங்க. இந்த 500 பேர்ல எனக்கு தெரிஞ்சு 70% பேர் நான் சார்ந்த வன்னியர் அல்லாத பிரசாதி என் தமிழ்ச்சாதி மக்கள். கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் எனக்கு கட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதி இருக்குதோ அத்தனை ஜாதியிலும் எனக்கு கட்சி இருக்குது. என் தொண்டர்கள் இருக்கிறார், என் இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறார், என் கிறிஸ்துவ உறவுகள் இருக்கிறார். இங்க தலைவர் வராரு, ஒதுங்க ஒரு 100 டூ வீலர்ல பாஸ்கர் கூட ஒரு 50 டூ வீலர்ல வரவேற்பு கொடுக்க வந்தார் எல்லையில. நான் சொன்ன பாஸ்கர் என் கூட ஒரு டூ வீலர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வண்டியை வேகமா எடுத்துட்டு முன்னாடி வந்துட்டேன். ஏன் அப்படின்னா ஏத்து மாதிரி கார்ல டூ வீலர்ல நம்ம உறவுகள் தான் வருவாங்க. இப்ப இங்க இருக்கிற நம்ம மக்கள் தான் வருவாங்க. அவங்க கிட்ட போய் எங்க அண்ணன் வராரு ஒதுங்கன்னா உங்க அண்ணன் என்ன பெரிய இமயமலை இருந்தா வராரு, பக்கத்துல இருக்கிற புலியூர்ல இருந்து வராரு ஒரு 150 கிலோமீட்டர்ல இருந்து. இதெல்லாம் இந்த கலாச்சாரம் கூடாது. அதெல்லாம் திமுக அண்ணா திமுக பெரிய கட்சியோட இருக்கட்டும். நாம் இந்த மண்ணுக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள். எளிய முறையில் மக்கள் மனங்களை வெல்லணும். 2000க்கு பிறகு பிறந்த அரசியல் கட்சியிலே வந்தவர்கள். வேல்முருகனுடைய 40-45 ஆண்டு கால போராட்ட வாழ்வும் பொது வாழ்வையும் புரியாதவர்கள் விமர்சனம் செய்யலாம், செய்துவிட்டு போகட்டும். இன்றைக்கு என்னோடு அருகாமையில் அமர்ந்திருப்பவர்கள், மேடையின் முன்று நிற்பவர்கள், எனக்காக தொலைக்காட்சி விவாதங்களிலே பேசுகின்றவர்கள் எல்லாம் கூட ஒரு காலத்தில் என்னை விமர்சனம் செய்தவர்கள் தான், என் மீது கல் எறிந்தவர்கள் தான், முகநூல் பக்கங்களில் என்னை குறித்து தவறாக சாதி கட்சியிலிருந்து வந்தவன் என்று எழுதியவர்கள் தான். அவர்கள் என்னை நெருங்க நான் பண்டுட்டி செம்மன் பூமிக்காரன். எங்கள் ஊரில் மிகவும் இனிப்பான ஒரு பழம் விளையும், அது பலாப்பழம். உங்களுக்கு தெரியும், இந்த பலாப்பழத்துல சுத்தி நல்லா விளைஞ்சி அது வீரியமாக அது பயன்பாட்டுக்கு பழம் கனி கொடுக்கின்ற போது அது மேலே முட்கள் இருக்கும். அப்படித்தான் நெட்டிருந்து பார்க்கும்போது நான் வன்னியர் சங்கத்திலிருந்து வந்தவன், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வந்தவன் என்கிற புரிதலும் பார்வையும் உங்களுக்கு இருக்கும். எப்படி பலாப்பழம் மேலே முள்ளாக இருக்கும், கை வைத்து அமைக்கினால் அது கொஞ்சம் கையை பொத்து ரத்தம் தான் வரும். நீங்க அதுவே அதை கட் பண்ணக்கூடிய கத்தியை கொண்டு
அதை அறுத்து அந்த பலாசொலை எடுத்து நீங்கள் சுவைத்து சாப்பிட்டால் அது அவ்வளவு இனிமையானதாக இருக்கும். இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஆராய்ச்சி செய்திருக்கிறான். இன்றைக்கு சக்கரை நோயை கட்டுப்படுத்துகிற பேராற்றல் பலாவுக்கு இருக்கிறது, பலா பிஞ்சுகளுக்கு இருக்கிறது, பலா கொட்டையிலிருந்து மாவுக்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறான். அப்படி பலாப்பழம் போன்றவன் நான். இந்த நாட்டில் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் தேசியர்கள் வேல்முருகனுடைய கடந்து வந்த பாதை என்ன, இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பதை கொஞ்சம் தெரிந்து கொண்டு என் மீது நீங்கள் விமர்சனத்தை வையுங்கள். நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் இந்த அரசியல் பகுதியில் இந்த கும்பிடு போடுற பகுதியில் இருந்தா அதை செய்ய முடியாது. 3 வயசு குழந்தைய கொல்றான், சும்மா கொல்லலைங்க. 3 வயசு குழந்தைய பாலியல் வல்லூறு செஞ்சு கொல்றான். அந்த அரக்கனை இந்த மனித குலத்துல சமமாக வாழ விடலாமா? அவனை பெயில் எடுக்க நான் படித்த வக்கீல்னு கோட்டு போட்டு போய் நிக்கிறான். ஆக அந்த மனிதகுல மிருகத்துக்கு நம்ம போலீஸ் ஏட்டையா, ரைட்ரையா, கோட்டையா, கோர்ட் எல்லாம் கப்பு ஆவணங்கள்லாம் கூட்டு கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு காட்டி விடிஞ்சிரும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட முறைமை. அப்படியேப்பட்டவனுக்கு பொது வெளியில மக்களே தண்டனை கொடுக்கிற ஒரு மக்கள் புரட்சி இந்த மண்ணில் ஏற்படுத்தலாம் அப்படி நான் நினைக்கிறேன். என்னோடு நினைக்கிறவங்க எல்லாம் என் கூட வாங்கன்னு நான் கூப்பிடுறேங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி லஞ்சம் அளவுக்கு மீறி வாங்குறான் அரசு அதிகாரிகள். இன்னைக்கு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி இவன் சம்பாதிக்கிறத விட இன்னைக்கு ஒவ்வொரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சிருக்கிற சொத்து பத்து அளவுக்கு மீறினது. இன்னைக்கு சென்னை மெரினாவில் தொடங்கி ஈசிஆர் வரைக்கும் இருக்கிற அத்தனை பங்களா 10 கிரவுண்ட், 20 கிரவுண்ட், 4 ஏக்கர், 5 ஏக்கர்ல மிகப்பெரிய மாடா மாளிகை, கோடா கோபுரம் எல்லாம் யாருக்குடா சொந்தம்னா ஒண்ணு கூட தமிழனுக்கு சொந்தம் இல்ல, எல்லாம் வடநாட்டுக்காரனுக்கு சொந்தம். மனச்சாட்சி அப்படியே இதயத்தையும் ஈரலையும் கைட்டி வச்சுட்டு லஞ்சம் வாங்குறான். சிஎம்டில இருந்து மாநகராட்சி அப்புறம்ல இருந்து அவ்வளவு அநியாய அக்கிரமம் நடக்குது. இதையெல்லாம் யாராச்சும் தட்டி கேட்கணும். பாவம் நம்ம விஜயகாந்த் உயிரா இருக்கிற போது சினிமா படத்துலனாச்சும் தட்டி கேட்டாரு. அந்த படத்து பேர் என்ன? ஒரு படத்துல தட்டி கேட்பாரு ரமணா. எனக்கு கூட ஆசை, வெறும் விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாம் படத்துல மட்டும் ரமணா ரசிச்சா கை தட்டாம உண்மையிலேயே அந்த மனிதன் நடித்த அந்த படத்திற்கு ஒரு உயிர் கொடுக்க அவருடைய ரசிகர்களாக இருக்கின்ற உண்மையான விஜயகாந்த் தொண்டர்கள் விரும்பினா என்கிட்ட வாங்க. ஏன்னா நான் அந்த பணியை செஞ்சுட்டு தான் வந்தவன். இப்பதான் கொஞ்ச நாளா ஓட்டு அரசியல கும்பிடு போடுற அரசியல்ல இருக்கிறேன். நான் ஈழம் என் உயிர் மூச்சு இன்னைக்கு மௌனிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு விடுதலைப்படை அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. மாவோயிஸ்ட் இயக்கம் சுட்டு படுகொலை செஞ்சு சுடுகாடு சாம்பல் மேடா மாத்திட்டீங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா யாரு? இப்பயே எனக்கு பயமா இருக்கு. இங்க ஒரு நல்ல இளைஞர் கூட்டம் இருக்கு. இந்த இளைஞர் கூட்டம் முடிஞ்ச உடனே கூட்டத்துக்கு கூட்டு வந்த தம்பிமார்கிட்ட, என்னன்னா தங்கண்ணா கூட்டம் போட்டீங்க, கொஞ்சம் மழை கிழியுமா இருக்கு, ஏற்காடு அடிவாரமா இருக்கு, கொஞ்சம் குளிருது, ஏதாச்சும் கட்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிற கூட்டம் யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உண்மைதானே? அப்படி இருக்க கூடாது. முதலில் நம்மிலிருந்து நாம் மாற்றத்தை கொண்டு வருவோம். இப்ப நான் தலைவன், என் தலைமையை ஏற்று நீங்க வாங்கன்ற. நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், கஞ்சா அடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட இல்ல. டீ காபி கூட குடிக்க மாட்டேன். எங்கேயாச்சும் ரொம்ப ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு ரொம்ப அன்பால குடிச்சே ஆகணும்னா சும்மா ஒரு மணர் வாயில வச்சுட்டு கீழே வச்சிருவேன். எந்த பெப்சி, கோக்கு, பிராண்ட் எதுவும் கிடையாது. இன்னைக்கு கூட சாப்பாடு கொடுத்தாரு, ஒரு நாட்டுக்கோழி ரசம், ஒரு சோறு, முடிஞ்சு போச்சு என் சாப்பாடு. ஒரு மனிதன் இந்த வயிற்றுக்கு எவ்வளவு சாப்பிட முடியும்? பயணிக்க ஒரு கார் தான், தூங்குறது ஒரு பெட்ரூம்ல தான், அது ஒரு 6 அடி இடத்துல தான் தூங்க முடியும். எதுக்குடா 5000 கோடி சொத்து? எதுக்குடா 1000 கோடி சொத்து? எதுக்கு? ஏன் கொள்ளடிக்கணும்? ஏன் மக்கள் பணத்தை சுரண்டணும்? நீ அதிகாரியா இருக்கலாம், ஜட்ஜியா இருக்கலாம், ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், எவனாக இருந்தாலும் சரிதான். அளவுக்கு மீறி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற அந்த கூட்டத்தை மட்டுப்படுத்த, கட்டுப்படுத்த, தட்டி கேட்க ஒரு மக்கள் சக்தி இந்த மண்ணில் உருவாகணும்.